மகர ராசி 2025 வருகின்ற சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? சனீஸ்வர பகவான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ பாதச்சனி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ விடுபட போகிறீங்க, பயப்பட வேண்டாம். கும்பத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் மீனத்திற்கு செல்கிறார். மேற்கு அப்புறம் ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்துக்கு போகிறார். மகர ராசி இந்த 2025 இருந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது மகரத்துக்கு? சார் வெச்சு செஞ்சிச்சு சார். பாத சனி எங்களுக்கு அவ்வளோ தொலைகளை கொடுத்தது. இந்த 7 சனியில் நாங்கள் படாத அசிங்க அவமானமே இல்லை. ஒரு மனிதன் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் அனுபவித்து விட்டோம், இனி அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு அற்புதமான பலன். ஆனால் இன்னொரு விஷயம்னு சொல்லி 2024 உங்களுக்கு மேற்கு அப்புறம் ஓரளவு கெடு பலன்கள் குறைஞ்சு சுப பலன்களை கொடுத்துருக்கோம். கெடு பலன்கள் குறைந்து சுப பலன்களை கொடுத்துருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாத சனின்ற பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ முடியுது, இன்னும் சிறப்பு தான். சரி, இப்போ இருக்கக்கூடிய சனி 3ஆம் ராசிக்கு 3ஆம் இடத்துல வருகிறார். 3ஆம் இடம் என்ன? தைரிய வீரிய சத்ருஸ்தானம், தைரிய வீரியம். அந்த 3ஆம் இடத்துல சனி 5ஆம் இடமாக ரிஷபத்தினுடைய பார்வை இருக்கு. 5ஆம் இடமான ரிஷபத்தை பார்வை செய்கிறார். 7ஆம் இடமான கன்னியோட பார்வை 10வது பார்வையாக 12ஆம் இடத்தையும் செய்கிறார். அப்போ சகாய சனியாக இருக்கும் பொழுது இந்த 7.5 சனி பாத சனி உங்களை விட்டு விலகி நல்ல விஷயங்கள் தரும். குரு பாருங்க 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்க, 5ஆம் பார்வையாக துலாம் பார்வை, 7ஆம் பார்வையாக தனுசையும் பார்வை செய்கிறார். தனுசையும் தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்கிறார். 9ஆம் இடமாக பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ யாருக்கு? குருவுடைய பார்வை கும்பத்துக்கு இருக்கா? அப்போ இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? புதிய தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏற்கனவே பார்த்த தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மகரத்துக்கு நான் தெரியாத வேலையை ஒருவரை நம்பி மட்டும் இறங்காதீங்க. நிறைய பேர் ஏமாந்தவர்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நண்பரை நம்பி இவருக்கு எந்த வேலையுமே அந்த தெரியாது. புதுசாக ஒரு வேலை அவரை யாரை? நண்பரை. அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். நல்லா தான் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக ஓடும். இவர் அது வரைக்குமா கற்றுப்பாருன்னா கற்றுக்கவும் மாட்டார். அப்போ என்ன பண்ண, ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாட்டில் அவர் ஓடிட்டாருன்னா இவர் அந்த தொழிலை முடக்கிற மாதிரி ஆகிடும், இல்லைன்னு தெரியாது. இது நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் நான் பார்த்த வரைக்கும். அப்போ முழுமையாக ஒரு தொழிலை செய்யணும்னா அந்த தொழிலினுடைய அனுபவம், அந்த தொழிலை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியும்னா இறங்குங்க. இல்லை ஒருவரை நம்பி நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னம்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. புரியுதுங்களா? அப்போ மகர ராசிக்கு 7.5 சனி விலகிட்டாலும் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் எப்பேற்பட்டவங்கன்னு காட்டியும் கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி நின்னவர்களும் பார்க்குறேன், நிச்சயம் ஆயிருக்கும், நின்னதையும் பார்க்குறோம். அவர்களுக்கெல்லாம் சரி, திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் இந்த வருஷம் சுபகாரியத்திற்கு பலம் உண்டு. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிருக்கும், 2வது திருமணத்திற்குரிய பலத்தை கொடுக்குறவங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு என்ன செய்கிறாரு? தனுசு வீட்டையும் பார்வை செய்கிறார். குரு எதை பார்க்குறாரு? மகரத்துக்கு தனுசையும் பார்வைகிறார். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு குருவுடைய பலன் கிடைக்குமானா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த தேவையில்லாத செலவு, தேவையான செலவை மட்டும் பாரு, எச்சரிக்கை. அதையும் மீறி போகிறது யாருடையது? உங்களுடையது தான். அப்போ இந்த மகர ராசிக்கு கவனம் ரொம்ப தேவை. அட்வைஸுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. யார் சரியான நபர்னால் நம்ம குடும்ப உறுப்பினர்கள். இன்னொன்று, குடும்பத்தில் உள்ளவங்களே பார்த்திங்கன்னா சில சமயங்களில் பாக பிரிவினை பங்கு வந்தவங்களும் இந்த வருஷம் மகரத்தில் பார்க்குறோம். சொத்து பிரிஞ்சு போகிறது, சொத்து மற்றவங்களோட கைமாறி போகிறது எல்லாமே பார்க்குறோம். அதை எல்லாமே சுமூகமாக முடிந்து உங்களுக்கு தேவையான பாக்கியம், தேவையான சொத்து உங்கள்கிட்ட கிடைக்கும்.
அதே போல் சட்டத்துக்கு புறம்பான எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் மாட்டிப்பீங்க. சட்டத்துக்கு புறம்பானது, ஒருவருக்கு கெடுதல் செய்யக்கூடிய தொழில் எது செய்தாலும் தொல்லையை மட்டும்தான் சந்திக்கணும். நேர்வழியில் போகிறது நல்லது, புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வாடிக்கையாளர் அதிகமாகுவாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சலூன் கடைக்காரங்க, டீ கடை வியாபாரிகள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, உணவு சம்மந்தப்பட்டது, அதே போல் வாடிக்கையாளர் நிறைய பேர் வருவாங்க. உங்களிடம் வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருக்கிட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறது மிக சிறப்பு. வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா தொழிலை இன்னும் டெவலப் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன விஷயமா இருக்கும். இந்த நீரிழிவு சம்மந்தப்பட்ட நோயாளிகள் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இடத்துல புண்ணு இருக்கும். கேர்லெஸ்ஸாக விட வேண்டாம், கொஞ்சம் கவனமாகவும் ஆரம்பத்திலேயே ஒரு கருப்பாக இருக்க புள்ளியாக இருக்கலாம் மருத்துவம் பார்த்துக்கிறது ஆரம்பத்திலேயே அதுக்குரிய தீர்க்கக்கூடிய வலிமை தந்துடும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்ததுனாலும் விட்டு ஒழிஞ்சிருங்க. ஏன்னா இனிமேல் நல்ல விஷயங்கள் நிறையா கிடைக்க போது அதை பயன்படுத்திக்கணும். அதே போல் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் இரண்டாவது திருமணம் பாக்கியம் கிடைப்பவர்களுக்கும் இந்த வருஷம் அற்புதமான இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் ஐடி துறையில் அவர்களுக்கு பதவி பணி உயர்வு இடமாற்றம். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் என் மனைவியும் பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக ஒரு ஆளுக்கு ஒரு திசையாக இருக்குன்றவர்களுக்கெல்லாம் குடும்பமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீடு பார்த்திங்கன்னா அமையக்கூடிய நிரந்தரமான வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏற்கனவே போகியத்தில் இருந்தவங்களுக்கு அந்த வீடை ஓனரே பார்த்து நீங்களே வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு அதை நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மதிப்பும் உண்டு. ரியல் எஸ்டேட் துறை வீடு கட்டி வாங்குறவங்க நல்ல லாபம், வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தான் கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, கடன் வாங்கும் போது மிக மிக கவனம். லோன் போடுறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. தேவையில்லாத லோனை போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பணத்தை விரயம் பண்ணிக்க வேண்டாம். அசட்டான ஒரு பொருளை வாங்கிக்கிறது அது சுபமான விஷயத்துக்கு நல்லது. கூட்டு தொழில் பண்ணுறவங்க உங்களை நம்பி நீங்கள் அந்த தொழிலில் இறங்குனீங்கன்னா குட்டு. மற்றவங்களை நம்பி நீங்கள் தொழிலில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதகம் தான். என்னங்க அது 7.5 சனி தான் எனக்கு முடிஞ்சிடுச்சு, என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, அதில் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். உனக்கு அந்த தொழிலை பற்றி தெரியுமா? உனக்கு முழுமையாக அந்த தொழிலை பற்றி தெரியுமா? தெரியாது. அப்படி திடீர் இப்போ இன்றைய காலம், இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை நாளைக்கு இல்லை. நாளைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை பார்த்திங்கன்னா மாறலாம். அப்படின்னு இருக்கும்போது ஒரு தொழிலை மற்றவனை நம்பி தொழில் தொடங்குற நீ, அப்புறம் நாளைக்கு அவர் விலகிட்டார்னா அந்த தொழிலை எப்படி திறமையாக செய்ய முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, மகரத்திற்கு 7.5 சனி விலகிட்டாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, அந்த பாதகத்தை தான் தருவார். பாதகத்தை தரும்பொழுது எப்படி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தராது. 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு எப்படி ரூண ரோக சத்ருஸ்தானம், கடனையும் கொண்டு வந்து விட்டுருவார். தேவையில்லாத அவரை நம்பி கடன் வாங்கிட்டு கடனை அடைக்க முடியாமல் ஆடும். 6ஆம் இடத்துல மிதுனத்தில் வரக்கூடிய குரு சுப பலனை தருவாருன்னா உனக்கு விரைத்தை தான் கொடுப்பார். அங்கே இருக்கக்கூடிய குரு காப்பாற்றுவார்னா செய்ய மாட்டார், ஏன்னா நீயே போய் விழுந்துட்ட. ஆக மொத்தத்தில் கவனமுடன் எச்சரிக்கையுடன் மிக அற்புதமான பலன்களை அனுபவிக்க வேண்டியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அன்பர்கள் மட்டுமே. ஆக மொத்தத்தில் இவர்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா லாபத்தை பார்த்துடலாம், கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களை அனுபவிக்கலாம், கவனமாக இருந்தீங்கன்னா தேவையான பாக்கியத்தை கிடைச்சிடலாம். ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு அற்புதமான வருஷமாக தான் இருக்குது இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள். வாழ்க ஆனந்தத்துடன்.